சரவணன், செந்தில், பழனி, கதிரு எல்லாரும் மொட்டை மாடியில படுத்திருக்காங்க. மயிலு வர்றாங்க, மாமான்னு கூப்பிடுறாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பி வந்துடுறேன், நீ போன்னு சொல்றாரு. மயிலு அவங்க ரூம்லயே காத்துக்கிட்டு இருந்துட்டு தூங்கிடுறாங்க சரவணனுக்காண்டி. சரவணன் காலையில எந்திரிச்சு வர்றாரு. என்ன, மயிலு இன்னமும் தூங்கிட்டே இருக்கா? சரி, நம்ம வேலையை பார்ப்போம்னு சரவணன் வேலைக்கு கிளம்பிடுறாரு. சரவணன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, மயில் நேரம் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பாளே, இன்னும் காணமே, போன் பண்ணுவோன்னு போன் பண்றாரு. போனை மயில் எடுக்கவே இல்லை. திருப்பி வேலையை விட்டு வர்றாரு. அப்பயும் மயில் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. மனசுல நினைச்சுக்கிறாரு, என்னாச்சு இவளுக்கு? காலையிலயும் பார்த்தோம் தூங்குனா, இப்பயும் தூங்கிட்டு இருக்கா. மயிலு, ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாங்க சரவணன். அதுக்கு மயில அழுதுகிட்டு, என்னை பத்தி உங்களுக்கு துளி கூட கவலையே இல்லை. சரவணன் கேக்குறாரு, நான் என்ன பண்ணுனா உன் மேல அன்பு இருக்குன்னு நீ நம்புவ? மயிலு சொல்றாங்க, நான் ஹனிமூன் போலான்னு கேட்டேன்ல, என்ன கூட்டிட்டு போங்க, அப்ப நான் உங்களை நம்புறேன் அன்பு இருக்குன்னு. சரவணன் பேந்த பேந்த முழிக்கிறாரு. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.